ஹாய் ஹாய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமே வந்து ட்ராகன் டேப்பர் தான் வந்து பார்க்க போகிறோம். அவங்க வந்து எடுத்த உடனே சொல்கிறாங்க, வந்து ஸ்டார்டிங் எடுத்த உடனே சொல்கிறாங்க, இங்கே வந்து விர்ச்சுவல் கேமும் ரியாலிட்டியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி. அதனால் என்ன ஆச்சுன்னா பல ட்ராகனும் வந்தது, பல மான்ஸ்டர்ஸும் வர ஆரம்பிச்சிது. அதனால் பல டஞ்சன்லாம் உருவானது. மிஸ்டீரியஸ் வந்து ட்ராகன்லாம் வந்து வர ஆரம்பிச்சிது. மிஸ்டீரியஸ் ட்ராகன்லாம் வர ஆரம்பிச்சிது அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதனால் பல ஆச்சரிய பல அதிகம் பேர்லாம் உருவானாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூலில் தான் கட்டுறாங்க. அதில் வந்து டீச்சர் வந்து சொல்லிகிட்ருக்காரு, எல்லோரும் கவனிங்க, எல்லோரும் ஒழுங்காக கவனிங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. என்ன செய்திங்கன்னா, டீச்சர் சொல்லிகிட்ருக்காரு, ஆமாம் இப்போ வந்து யூனிவர்சிட்டியில் வந்து எக்ஸாம் நடக்குது. யூனிவர்சிட்டியில் வந்து அவேக்கிங் ப்ராசஸ் எக்ஸாம் நடக்குது. அதில் வந்து நீங்கள் என்னென்ன பவரில் அவேக்கினிங் ஆகிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட வந்து ஃப்யூச்சரே அமைஞ்சிருக்கு. எல்லோரும் ஒழுங்காக வந்து எல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், உங்கள் பவர் இதுக்கு நல்லா காத்துட்ருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க. ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதுக்காக தான் இத்தனை நாளாக காத்துட்ருந்தேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்காரு. இதுக்காக தான் நான் இத்தனை நாளாக காத்துட்ருந்தேன். நான் என்னோடய பவரை வந்து நிரூபிக்க ஆச்சரியம் வந்தது. ஏன்னா வந்து சொல்லிகிட்ருக்காங்க, ஹீரோ வந்து சொல்கிறான், இதில் வந்து பல பவர் வந்து அவேக்கிங் ஆகும். ஒருத்தர் வந்து ஸ்வாடு கிடைக்கும், இன்னொருத்தர் ஆச்சரியா கிடைக்கும், இன்னொருத்தருக்கு வந்து பல பவர் கிடைக்கும். அதில் வந்து மேஜிக் பெக்கு கூட வருவாங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் என்னோடய ஆசை வந்து ஹீலிங் பெக் ஆகணும். அதுதான் ஆசை. ஏன்னா அதுதான் நம்பர் 1, இருக்கிறதுல நம்பர் 1. ஏன்னா இது வந்து யாருக்குமே கிடைக்காது. 100ல் இல்லை 1000க்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் இது மாதிரி ரெக்கவரி பவர்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்னா, அவன் வந்து வீட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து ஆண்டி வந்து சூடாக வந்து சமைச்சிட்ருக்காங்க. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்கான். அவங்க ஆண்டி என்ன செய்கிறாங்கன்னா, இன்றைக்கி இந்த ஸ்கூல்லாம் எப்படி போச்சு லுஃபேன் அப்படின்றது அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க. டக்குன்னு என்ன செய்கிறாங்கன்னா, ஹீரோ வாயில் வந்து ஒரு பன்னு வச்சு அழுத்தி விட்டுறாங்க. ஹீரோவும் இதுக்கு முன்னாடி பேசிட்டு வந்து போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி நல்லா தான் போச்சு, இன்றைக்கி அதுவும் இல்லாமல் யூனிவர்சிட்டி எக்ஸாம் வேறு வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து ஹீரோ வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து காட்டுறாங்க. சார் வந்து சரி சார் நான் வந்துடுறேன், எல்லோரும் ஈட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஆச்சரியமாக காத்துட்ருங்க, எக்ஸாமுக்கு புறப்படலாமா அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்ருக்காரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எல்லாம் விறுவிறுன்னு வேகமாக வந்து கிளம்பிட்டுருக்காங்க. யாருக்கு என்னென்ன பவர் கிடைக்க போகுது, நம்மளுக்கு என்ன பவர் அவேக்கிங் ஆக போகுது அப்படின்ட்டு எல்லோரும் ஆச்சரியமாக வந்துட்டு எல்லாம் அவசரத்தில் எல்லாம் வந்து கிளம்பிட்டுருக்காங்க. எல்லாம் ஆர்வத்தோடு வந்து கிளம்பிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து உட்காந்துருப்பார். லுஃபேன், நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்ட்டு வந்து ஹீரோ வந்து டீச்சர் வந்து கேட்டுட்ருக்காரு. டீச்சர் வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ ஹீரோ வந்து அமைதியாக உட்காந்துட்ருக்கான். என்னடான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கங்க்ராச்சுலேஷன், த சூப்பர் ட்ரெஷர் மேப் சிஸ்டம் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டடு அப்படின்ட்டு வந்து ஒரு சிஸ்டம் வந்து மெசேஜ் வருது. என்னது இது, என்னது இது புதுசாக இருக்குது அப்படின்ட்டு வந்து ஹீரோ பார்த்துட்ருப்பான். டக்குன்னு டீச்சர் என்ன செய்கிறாருன்னா, டேபிளை தட்டி, லுஃபேன் உனக்கு ஒன்றும் ஆகலையே, என்னாச்சு அப்படின்ட்டு வந்து டீச்சர் வந்து கேட்டுட்ருக்காரு. டீச்சர் வந்து ஹீரோக்கிட்ட வந்து கேட்டிருக்காரு, டீச்சர் எனக்கு ஒன்றும் ஆகலை, சரி நான் போய்ட்டு வரேன், எதுக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு ஹீரோ வந்து அவசரமாக வந்து கிளம்பிட்டுருப்பான். அவரு திருன்னு வந்து முடிச்சிருப்பார். என்ன ஆச்சு இந்த பையன் அதுக்குள்ளேயும் அவசரமாக ஓடுறான் அப்படின்னு வந்து அவசரப்பார். ஹீரோ என்ன வச்சுருப்பாருன்னா, வேகமாக வந்து ஓடிட்டுருப்பார். இது என்னன்னு தெரியல சிஸ்டம், எனக்கு மட்டும் ட்ரெஷர் மேப்னு தனியாக வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு வந்து ஹீரோ வந்து நினச்சி ஓடிட்டுருப்பார். இந்த இதுக்கு வேறு அவேக்கிங் ப்ராசஸ்க்கு வந்து லேட்டாக ஆகிட்டுருக்கு, நான் வந்து சீக்கிரமாக போகணும் அப்படின்ட்டு வந்து நினச்சிட்ருப்பார். சரி நம்ம போக கற்றுக்கலாம் அப்படின்ட்டு வந்து நினச்சிட்டு இருந்திருப்பார். அப்போ தான் வந்து எல்லோரும் அவேக்கிங் ப்ராசஸ் நடக்கிற இடத்த வந்து கட்டிருக்காங்க. அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெட் மாஸ்டர் வந்து பேசிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரீஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து பக்கத்தில் இருக்கார். ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு, எல்லோரும் அமைதியாக இருங்க, அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்ருக்காரு. இந்த ரிச்சுவலில் மட்டும்தான், இந்த ரிச்சுவலில் தான் உங்களுக்கு என்னென்ன பவர் அவேக்கிங் ஆக போகுது, என்னென்ன பவர் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதில் மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கிறிஸ்டலுக்கு போனீங்கன்னா, இந்த கிறிஸ்டல் பக்கத்தில் போனீங்கன்னா, இந்த கிறிஸ்டல் தான் உங்களுக்கு பவர் வந்து கொடுக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ தான் இங்கே வந்து ஹீரோ வந்து கூட்ட நெரிசலில் வந்து எல்லாம் வந்து முன்னாடி வந்து பார்த்துட்ருப்பார். சரி அப்படின்ட்டு வந்து பார்த்துட்ருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டோன்னா,
அவசரமாக வந்து பார்த்துட்ருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன செஞ்சுருப்பாருன்னா, அவங்க சொல்கிறதெல்லாம் கவனிச்சு வச்சுருப்பாங்க. எல்லோரும் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு ஹெட் மாஸ்டர் வந்து சொல்கிறாரு. இந்த ப்ரீஸ்ட் தான் உங்களோட பவரை வந்து அவேக்கனிங் பண்ணுறதுக்கு உதவி பண்ண போகிறாரு. இந்த ப்ரீஸ்ட் தான் உங்கள் அவேக்கனிங் பண்ணுறதுக்கு உதவி பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து நினச்சி பார்த்துட்டுருப்பான். இவரை பார்த்தா இவருக்கு வந்து இது மாதிரியே தெரியலையே, ஹோலி பீஸ் மாதிரியே தெரியலையே, இவர் வந்து டீமன் ஆறாலாம் இவர்கிட்ட வருது, இது சரியில்லையே, என்னது இவர்கிட்ட டீமன் ஆரெல்லாம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் வந்து யூ ஹேவ் ரெக்யூர்டு எனி ஸ்கில், யாரை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து அவங்களோட டீட்டெயிலாம் தெரியும் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வருது சிஸ்டத்துலேருந்து. ஹீரோவான் வந்து அதை வந்து டச் பண்ணி பார்த்துட்ருப்பான். ஹீரோவன் என்ன செஞ்சுருக்கான், அதை வந்து டச் பண்ணி பார்த்துட்ருக்கான். அந்த பீஸ்ட்டு, அந்த ஹோலி பீஸ்ட்டு வந்து இருக்காரு, அவருக்கு என்ன அது அப்படின்னு பார்த்துட்ருப்பான். என்னது, அவருக்கு ஃபியூ மில்லியன் ட்ராகன் காயின்ஸ் வந்து இருக்கா அப்படின்ட்டு வந்துட்டுருக்கோம். அவர் வந்து ஆச்சரியமாயிருப்பான். அது வந்து என்னது, இவருக்கு வந்து தலைக்கு அது வந்து 5 மில்லியன் ட்ராகன் காயின்ஸ் இருக்கா அப்படின்ட்டு வந்து ஆச்சரியப்பட்டுருப்பான். அப்போ தான் என்ன சொல்லிருப்பாரு அவர் வந்து, எல்லோரும் அமைதியாக இருங்க, எல்லோரும் என்ன செய்றீங்கன்னா ஒருத்தராக வாங்க, வரிசையில் வாங்க அப்படின்னு வந்து ஹெட் மாஸ்டர் வந்து சொல்லிகிட்ருப்பாரு. ஒருத்தராக பேரை கூப்பிட எல்லோரும் வாங்க, அப்போ தான் உங்களுக்கு, இல்லைன்னா இந்த இதுக்கே கிடையாது, கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒருத்தவங்களாம் வந்து சார் என்ன செஞ்சுருப்பார், ஒருத்தவங்களாம் வருஷத்தில் பேரை சொல்லி வந்து ஒருத்தவத்தில் கூப்பிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்லே ரொம்ப டாப்பரான, அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்ஸமான ஒரு பையனை வந்து கூப்பிட்டுருப்பாங்க. இவரோட வந்து ஸ்கூல்லே ஹேண்ட்ஸமான பையனை வந்து ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டுருப்பாங்க. அவனை கூப்பிட்ட உடனே கேர்ள்ஸ்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, என்னோடய ஹீரோ என்னோடய ஆளை இவன் தான்ட்டு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறான்னா, அவன் வந்து அவனோட பவரை வந்து அவேக்கனிங் பண்ணுறதுக்காக அந்த கிறிஸ்டல்கிட்ட போய் நின்றுட்டுருப்பான். அவனுக்கு என்ன வச்சுருக்குன்னா ஃபயர் பவர் வந்து ஃபயர் எலிமெண்ட் பவர் வந்து அவனுக்கு கிடச்சிருக்கும். ஃபயர் எலிமெண்ட் பவர் வந்து கிடச்சிருக்கும். இது வந்து 100ல் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் ஆச்சரியமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. இங்கே பற்றியா, இவனுக்கு வந்து ஃபயர் எலிமெண்ட் வந்து பவர் கிடச்சிருக்கு, இது 100ல் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், இவன் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்ட்டு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் வாயை வந்து ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. பிரதர் சாங்ஜி இஸ் ஆசம் அப்படின்ட்டு எல்லோரும் ஆச்சரியமாக சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் ரொம்ப லக்கி தான், உங்களுக்கு தான் அற்புதமான பவர்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து எடுத்தவொடனே உங்களுக்கு தான் பெரிய நல்ல பவர்ஃபுல் எலமெண்ட்டு வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து எல்லோரும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஹீரோ வந்து பார்த்துட்ருப்பான். என்னது, ஃபயர் எலிமெண்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக அப்படின்ட்டு வந்து அவனும் நினச்சி பார்த்துட்ருப்பான். நம்மளுக்கு என்ன பவர் வர போகுதுன்னு தெரியலையே வந்து ஹீரோ வந்து ஆச்சரியமாக வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி பார்த்துட்ருப்பான். அதுக்கப்புறம் ஒருத்தவங்களாம் கூப்பிட்டுட்ருக்காங்க. ஒருத்தவனுக்குன்னா பிளான் பவர் கிடைக்குது, இன்னொருத்தனுக்குன்னா த்ரெட்டு பவர் வந்து கிடைக்குது, நூல்லாம் வந்து கிடைக்குது. அதில் என்னன்னா நான் வந்து டெய்லர் ஆக போகிறேன் நான் வந்துட்டு ஆச்சரியமாக பார்த்துருக்கான். இன்னொருத்தர் நோஞ்சா மாதிரி இருக்கான், அவனுக்கு வந்து சுற்றியலும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோனு வேறு கொடுத்துருக்கான். ஒரு ஸ்டோனு வந்து கொடுத்துட்டு அவனுக்கு வந்து கொடுத்துருக்கான். என்னடா அது சின்ன எலமெண்ட்லாம் பவர் கிடைக்குது, சுற்றியில் கிடைக்குது, கடப்பாடை கிடைக்குது, இன்னொருத்தவங்க நூல்லாம் கிடைக்குதுன்ட்டு ஆச்சரியமாக வந்து பார்த்துருவாங்க. மொத்தத்தவங்களாம் அவங்க பவரை வந்து ரிவ்யூ பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தியா எனக்கு ரிங்கெலாம் வந்திருக்கு, இங்கே பார்த்தியா எனக்கு இதெல்லாம் வந்துருக்கு, ஃபயர்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. மொத்தத்துக்குலாம் பவர் வேணா சின்ன பவராக கிடச்சிருக்கோம். அவனுலாம் வந்து தலையில் கை வச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்களாம் அழுதுட்டு இருப்பாங்க, இன்னொருத்தவங்களாம் தலையை கொண்டுட்டு மூணு போய் உட்காந்துட்ருப்பாங்க. எல்லோரும் சோகமாக வேறு கிடப்பாங்க. எனக்கு வந்து சின்ன பாப்பா தான் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு பொண்ணு வேறு எதிர் கிடக்கும். நான் வீட்டில் போய்ட்டு எப்படி நான் சொல்கிறது அப்படின்ட்டு வேறு அந்த பொண்ணு வேறு எதிர் கிடக்கும். பரவாயில்ல, இதெல்லாம் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு கிடைக்கிற பவர் தானே, வேறு என்ன பண்ணுறது, இதை வச்சு வாழ வேண்டியதான் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து சைடில் வந்து பார்த்துட்ருக்கான். இவங்களுக்கே இப்படின்னா நம்ம நிலமை என்ன ஆகுது அப்படின்ட்டு அவனை நினச்சி பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் அவனுக்கு ஹீரோ பேர் சொல்லி லுஃபேன் அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டவொடனே என்ன செய்கிறாரு, ஹீரோ வந்து அவங்க வந்து கிளம்பிட்டுருக்காரு. ஹீரோ வந்து அங்கே வந்து அந்த விஞ்சுக்கு வந்து கிளம்பிகிட்டே இருக்கார். கிளம்பி வந்து நேராக வந்து அந்த ரிச்சுவல் நடக்கிற இடத்துக்கு வந்து தான் போயிட்டுருக்காரு. அப்போ வந்து என்ன ப்ரீஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் மந்திரத்தை சொல்கிறாரு. ப்ரீஸ்ட்டு வந்து அவர் மந்திரத்தை சொல்கிறாரு. ஹீரோவுக்கு வந்து பவரை வந்து ரிச்சுவல் வந்து கிடைக்க போகுது. சரி காய்ச்சி, இதோட நம்ம நாங்களாவே என் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.